ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், முதல் முறையாக வந்து மகாநதி சீரியலுடைய ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய ஃபேன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்ன இந்த மாதிரிலாம் சீரியலுடைய ஸ்டோரிலாம் மாற்றிட்டீங்க, ஹீரோவே சேஞ்ச் ஆகிட்டாங்க, ஸோ ஸ்கோப் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் வந்து இப்போதைக்கு மகாநதி சீரியலில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று ஆக்டர் ருத்ரன் பிரவீன் இருக்கார் இல்லையா, நம்ம நிவின் கேரக்டர் பண்ணுறவர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு Q&A செஷன் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்களும் காவேரி ஒன்று சேருவீங்களா இல்லை மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ நோ வே டு ரீயூனியன் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் மாறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தான் அவருமே சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு இன்றைக்கி எபிசோட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப தேங்க் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்துட்டு இனி நீங்கள் மகாநதியில் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவருக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சீரியலுடைய ஸ்டோரி வேறு மாறிடுச்சு அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் சீரியலில் வருவாங்களா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அதை அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் நான் வந்து சீரியலில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து பதில் சொல்லியிருந்தார். ஸோ அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கு யார் தான்ப்பா பேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து எனக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா முன்னாடியே வந்து காவேரின்னு பேசியிருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு 2 கேரக்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ ராகினி இருக்காங்க, யமுனாவும் இருக்காங்க. ஸோ ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதோ அதன்படி தான் அவங்களுக்குமே தெரிய வரும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு இங்கே உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சைட் லைனாக மாறிடுச்சோ, ஏன்னா மெயின் ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து சைட் ரோல் மாதிரி மாறிடுச்சா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சேச்சா அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய மெச்சூரிட்டியான ஆன்சர்ஸ் வந்து நானுமே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற ஆர்டிஸ்ட்டுமே ஒரு வகையில் மன வருத்தம் ஏற்படும். பட் அதான் வெளியே காமிச்சிக்காமல் ரொம்ப ஃப்ராங்காக வந்து ஆன்சர் பண்ணது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரியே ஃபேன்ஸுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு தான் நானுமே சொல்வேன். ஏன்னா ஒரு பேர் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க பிரியறது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் பட் ஸ்டோரி வந்து அது அப்படி தான் மூவ் ஆகுது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு மெச்சூரிட்டி. ஸோ அதேமாதிரி நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அப்கமிங் மகாநதி சீரியல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தி மேரேஜ் ட்ராக் அவர் ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ பேரலாக டிஆர்பியுமே கொஞ்சம் டவுன் ஆகுது. மேபி வேர்ல்ட் கப் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த வாரம் சிறகடி காசுடைய ரேட்டிங்கும் சரி, மற்ற விஜய் டிவி சீரியல்ஸுடைய ரேட்டிங்கும் சரி, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.